அடுத்து டெரிவேஷன்ஸ் பார்க்குறோம். டெரிவேஷன்ஸ் ஆகுது க்ளோஸ் காலி ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் மீன் டயமீட்டர் கொடுத்துருக்கு அண்ட் காயில் டயமீட்டர் இஸ் given. Coil diameter and coil diameter is in this mean diameter is the coil diameter is small d. Number of coil is n. Length of the wire is L. Axial deflection delta. Angle of helix alpha. இப்போ வந்து moment at any point இருக்கிறது வந்து m equal to w into r. யூஸ்வலாக இருக்க perpendicular distance into load தான். அப்போ w into r தான் d by 2 கொடுத்துரும். இந்த கேஸஸில் ஆக்சியல் டெஃப்ளெக்ஷன் சொல்லும்போது m ஈக்குவல் டு t, அந்த t வந்து w இன்ட்டு d by 2. யூஸிங் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்போது t ஈக்குவல் டு w இன்ட்டு d by 2. செகண்ட் ஃபார்முலா வந்து டார்ஷன் ஃபார்முலா t by j ஈக்குவல் டு fs by r. fs ஈக்குவல் டு t by j இன்ட்டு r. t ஈக்குவல் டு இந்த t இப்போ இது வந்து ரேடியஸ் d by 2, j pi by 32 d to the power of 4. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 16t by pi d cube கிடையாது. இதில் ஃபஸ்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற டீயோட வேல்யூ வந்து w இன்ட்டு d by 2. அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 16 pi d cube இன்ட்டு wd by 2 சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting 8wd by pi d cube நமக்கு கிடையாது. திஸ் இஸ் தி ஷியர் ஸ்ட்ரெஸ். அடுத்து ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு பார்க்குறோம். இதில் வந்து ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் 50 mm மீன் டயமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. 6 mm டயமீட்டர் காயில் டயமீட்டர். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேட்டிருக்கு. டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து 12 mm டெல்டா கொடுத்துருக்கு. ஆக்சுவல் லோட் 250. ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து 30. யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் இஸ் கிவன் அண்ட் ஆக்சுவல் கப்புள் இஸ் ஆல்சோ கிவன். இங்கே டி கேபிட்டல் டி 50, ஸ்மால் டி 6, டெல்டா 12, W 250, alpha 30, E and G is also given. ஸோ இதுக்கான சிம்பிள் ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு 8w d cube n d to the power of 4 cos alpha. இந்த cos alpha sin alpha 30 டிகிரிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் n தவிர மற்ற எல்லா வேல்யூமே டேட்டாஸ் கிவன். அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் தி வேல்யூ 4.76. அடுத்து ஆக்சியல் கப்புள் 10 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்கு. அதுக்கான ஃபார்முலா வந்து 32 mdn d to the power of 4 cos alpha sin square alpha by g plus 2 cos square alpha by e. இதில் இந்த எண்ணு நமக்கு தெரியும்போது சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர்ஸ் we are getting the ரேடியனாக கிடைக்குது. ஏன்னா ஆக்சியல் ரொட்டேஷன்ஸ் ரேடியனில் தான் நமக்கு வேணும். 0.6868 கிடைக்குது. அடுத்து லீஃப் ஸ்ப்ரிங் என்னன்னு சொல்லுவோம், கேரேஜ் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். இது மேஜராக நமக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸில் யூஸ் ஆகுது. ரயில்வே கோச்சஸில், ரோட் வெஹிக்கிள், பஸ்ஸஸ், லாரிஸில் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. இது வந்து அன்பிளசன்ட் ஃபீலிங் டு தி பேசஞ்சர்ஸ் ஷாக் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கை வந்து அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணது, ஸோ இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணது. இதுக்கான ஃபார்முலான்னு பார்க்கும்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 3WL 2n BT ஸ்கொயர்ஸ். அடுத்து டிஃப்ளெக்ஷன் வந்து சிக்மா L ஸ்கொயர் பை 4ET. டபிள்யூன்றது சென்ட்ரல் லோடு, லென்த் ஆஃப் தி ஸ்ப்ரிங் L, நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் N, திக்னஸ் T, யங்ஸ் மாடுலஸ் E. ஃபஸ்ட்டு சம் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் இஸ் மேட் ஆஃப் 7 ஸ்டீல் பிளேட். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்கு N 7. 65 வைட் B இஸ் 65 and 6.5 thickness T வந்து 6.5. Calculate the length of the spring so that it may carry a central load 2.75 kilonewton. Bending stress being limited to 160 megapascal. Calculate the deflection of the spring கேட்டிருக்கு. E is given. இப்போ டேட்டாஸ் N given, B is given, T 6.5, central load kilonewton rather நியூட்டனாக மாற்றிக்கிறோம் கன்வர்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணி. தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து மெகாபாஸ்கில் கொடுத்தோம், கன்வர்ஷன் ஃபேக்டர் 1ன்றது 160. யங்ஸ் மாடுலஸ் ஜெகாபாஸ்கில் கொடுத்தது கன்வர்ஷன் ஃபேக்டர் 10^3. அப்போ அதை யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கான ஃபார்முலா வந்து சிக்மா B = 3WL by 2n BT ஸ்கொயர். இப்போது சிக்மா Bன்றது 160. இதில் அன்னோன் ஃபேக்டர் வந்து L மட்டும்தான். அப்போ L கேன் பி ஃபைண்ட் அவுட் வெரி ஈஸிலி. அது கிடைக்குது எவ்வளோன்னா 744.2 mm கிடையாது. இந்த எல்லை இங்கே யூஸ் பண்ணுறோம். இது டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா சிக்மா L ஸ்கொயர் பை 4ET. இப்போ இதில் சிக்மா L 4E அண்ட் T யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் 17 mm கிடையாது. அடுத்து
ஃபார்முலாவில் வந்து அடுத்த கேசஸ் வந்து லீட் ஸ்ப்ரிங் வந்து 750 லாங்கு எல் கொடுத்துருக்கு, சென்ட்ரல் லோட் 8 kN கொடுத்துருக்கு, சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் வந்து 20 டெல்டா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 200 மெகாபாஸ்கல், டிட்டர்மைன் தி திக்னஸ் அண்ட் விட்த் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கேட்டது. திக்னஸ்ஸு விட்த்து நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கேட்டது. அடுத்து வந்து அந்த இது வந்து ரேடியஸ் பெண்ட் ஆகுது, பிளேட் பெண்ட் ஆகக்கூடிய ரேடியஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுது. அஷ்யூம் தி விட்த் ஆஃப் தி பிளேட் வந்து 12 times ஆஃப் திக்னஸ் ஆஃப் தி பிளேட். E 299. அப்போ L 750, W 8 kN, அதை நியூட்டனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சிக்மா பி 200 மெகாபாஸ்கலில் நியூட்டன் பெர் mm ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டெல்டா 20 mm. EF கன்வர்ஷன் ஃபேக்டர் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிக்மா பி ஈக்குவல் டு சிக்மா, இது வந்து சென்டர் டிஃப்ராக்ஷன் டெல்டா வந்து 20 கொடுத்துருக்கு. டெல்டா ஈக்குவல் டு சிக்மா எல் ஸ்கொயர் பை 480 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் அன்னோன் ஃபேக்டர்ஸ், அது வந்து டி. அந்த டீயை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 7 mm கிடையாது. இப்போ வந்து பி வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் கொடுத்தது 12 times ஆஃப் திக்னஸ்ன்றது 12 எலிமெண்ட்டை பண்ணால் 84 mm கிடைச்சிச்சு. நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் நமக்கு வேணும். நம்பர் ஆஃப் பிளேட்ஸு 200 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வேணும். அதற்கு சிக்மா பி ஈக்குவல் டு 3WL பை 2N BT ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் நமக்கு இங்கே N இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா டேட்டாவில் எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு N மட்டும் தெரியாது, N கேன் பி ஃபைண்ட் அவுட். அந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 10.9 கிடைக்குது. ஸோ N நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 11.